இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 4வது நாள். நாம் இந்த தியானத்தின் இப்பொழுது 2வது பகுதியில் இருக்கிறோம். நேற்று தினம் நாம் ஆரம்பித்தோம், இந்த பகுதி ஆரம்பித்தோம். இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் 2வது பகுதியில் இருக்கிறோம். முதல் பகுதியில் இந்த தியானத்திற்கான முன்னுரை நாம் பார்த்தோம். 2 நாட்கள் ஆழமாக சில காரியங்களை நாம் முன்னுரையாக நாம் பார்த்தோம், தியானித்தோம். இப்பொழுது 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 2வது பகுதியில் நாம் என்ன தியானிக்கிறோம் என்றால், நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வான இந்த ஓட்டத்தை, இந்த ஓட்ட பந்தயத்தை எவ்வாறு மன உறுதியோடு ஓட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதற்கு ஒரு வசனத்தை நாம் மையமாக எடுத்துக்கொண்டோம். அந்த வசனம் ஞாபகம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் முதல் வசனம். The letter to the Hebrews, எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம். அது இவ்வாறு சொல்லுகிறது. அங்கு இவ்வாறு வாசிக்கிறோம். திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்ட பந்தயத்தை எவ்வாறு ஓட வேண்டும்? மன உறுதியோடு ஓட வேண்டும். ஆக மன உறுதியோடு இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்றால் சில காரியங்களை அல்லது சில உண்மையை நாம் மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதைதான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் எதெல்லாம் நம்முடைய மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். நேற்றைய தினம் நாம் முதல் காரியத்தை நாம் தியானித்தோம். என்னது? கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அது நமக்கு பலன், சக்தி, நமக்கு ஆற்றலை தருகிறது. அது நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது, அது உற்சாகப்படுத்துகிறது. சரி, 2வது காரியம் இன்றைக்கு நாம் தியானிப்போம். அதாவது, கடவுளின் அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைய வேண்டும். கடவுளின் அன்பு நமது வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைய வேண்டும். இது எங்க வாசிக்கிறோம் என்றால், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். The letter to the Ephesians, St. Paul's letter to the Ephesians. எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கடவுளின் அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைய வேண்டும். அடித்தளம் என்று சொல்லும் போது ஃபவுண்டேஷன், அடித்தளம், அஸ்திவாரம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராக அமைந்து விட்டால் யாராலும் ஏதாலும் நம்மை அசைக்க முடியாது. ஒரு மரத்தோடைய அந்த சக்தி, ஆற்றல் என்று சொல்லும்போது அதோடைய வேர் குறிப்பாக ஆணிவேர். இந்த ஆணிவேரை யாரும் பார்ப்பது கிடையாது. எவ்வளவு பெரிய காற்று அல்லது புயல் காற்று வீசினாலும் அந்த மரம் சாயாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆணிவேர் பலமாக இருக்க வேண்டும், அது ஆழமாக இருக்க வேண்டும். அந்த வேரை யாரும் பார்ப்பது கிடையாது. இந்த மரத்தை நிற்க செய்வது, காற்றிலும் அந்த புயல் காற்று நிற்க செய்வது அந்த கிளைகள் அல்ல, இலைகள் அல்ல, மாறாக வேறு. அப்ப கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராக இருந்தது என்றால் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நாம் விழுந்து போக மாட்டோம், உடைந்து போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஏன் பாது இந்த இவ்வளவு வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஏன்னா நம்மில் பலர் பயன்படுத்துற வார்த்தை சோர்ந்து போறாங்க. சில பேர் பிரச்சனை உடைந்து போறாங்க, ஒரு சிலர் விழுந்து போறாங்க, இந்த ஓட்டத்தை முடிக்க முடியல, விழுந்து கிடக்குறாங்க, சோர்ந்து கிடக்குற, பசி இல்லை, சாப்பிட முடியல, குளிக்க மனசு வரல,
எதுலையுமே ஒரு உற்சாகம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்க மேல இருக்கு. அது வியாதியா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பிள்ளைங்க பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும். யாருக்குங்க பிரச்சனை இல்லை? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பிரச்சனை பெருசுதான், அது நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கும் சில பிரச்சனைகள் உண்டு, உங்களுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. ஆனா கடவுள் இந்த வார்த்தையை, தம்முடைய வார்த்தை எதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறார்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் திடமாக இருக்க வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும், எதுவும் நம்மை அசைக்க கூடாது. இதாங்க சாட்சிய வாழ்வு. உடைந்து போகக்கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய அன்பை ஆணி வேறாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லது நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக, ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு கட்டிடம் நிற்பது அதோடைய அஸ்திவாரம், அதோட அடித்தளத்துல, பவுண்டேஷன்ல. அந்த அடித்தளத்தை யாரும் பார்ப்பது கிடையாது. எவ்வளோ மாடி எல்லாம் கட்டுறாங்க, 10, 15, 20 மாடி எல்லாம் கட்டுறாங்க. அதோடைய அந்த பலன் எங்க இருக்கு? அந்த அடித்தளத்துல, பவுண்டேஷன்ல. அன்பாதவர்களே, கடவுளுடைய அன்பை பற்றி நாம் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். எல்லாம் ரைட், உண்மைதான். ஆனா நம்முடைய உள்ளத்தை என்றைக்காவது அது ஊடுருவிருக்கிறதா? எல்லாம் தலையில இருக்கு. அறிவுபூர்வமான தெரியும், கடவுள் நம்ம அன்பு செய்யறாருப்பா, கடவுள் நம்ம அன்பு செய்யறாரு, எல்லாம் தெரியும். ஆனா இருந்தாலும் விழுந்துருவோமே. ஏன்? இன்னும் அந்த அந்த அன்பு உள்ளத்தை ஊடுருவல. நம்முடைய வாழ்வின் ஆணி வேறாக இன்னும் அமையல. அதுதான் அடையாளம். அடையாளம் எல்லாம் அழுது 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 எப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனை சிக்கி அவங்க விழுந்து கிடக்கிறாங்க, எட முடியல. அன்பாதவர்களே, கடவுளுடைய அன்பின்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தை நாம் தியானிப்போம், ஜெப உணர்வோடு நம்ம இதை கேட்போம். ஒருமுறை சீடர்கள் இயேசுவிடம் இவ்வாறு சொன்னார்கள், அசுத்தாவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று சொல்லி அவங்க ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அடைந்தாங்க. இது எங்க வாசிக்கிறோம் என்றால், லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 20வது வசனத்துல அசுத்தாவிகளை சீடர்கள்லாம் ஓட்டிய பிறகு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அசுத்தாவிகள், பேய்கள்லாம் இவங்க சொல்றபடி அவங்க கேட்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடுது. அப்பா உடனே இயேசுவிட்ட அதை சொன்னாங்க, அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாங்க. இயேசுவே, அசுத்தாவிகள், தீ ஆவிகள் எங்களுக்கு அடிபணிகின்றன. உடனே இயேசு சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை. அசுத்தாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பதில் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம், மாறாக உங்கள் பெயர் விண்ணுலகில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து மகிழுங்கள். உங்கள் பெயர் விண்ணுலகில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து மகிழுங்கள். ஃபாதர், இதற்கும் கடவுளுடைய அன்புக்கு என்ன ஃபாதர் தொடர்பு? தயவு செய்து கவனிங்க. இப்ப விண்ணுலகில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குன்னா அது எங்க? விண்ணுலகில எங்க எங்க எழுதியிருக்காங்க? மோட்சத்துல நம்முடைய பேர் எங்க எழுதியிருக்கு? நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, அங்க ஒரு புக் இருக்கு, அந்த புத்தகத்துல நம்முடைய பேரெல்லாம் கடவுள் எழுதி வச்சிருக்காரு. சரி, நமக்கு புரியும்படி, நமக்கு ஒரு அறிந்து கொள்ள கடவுள் அந்த வார்த்தையை, அந்த ஒரு மொழியை பயன்படுத்த புத்தகத்துல. அங்க உண்மையிலே விண்ணகத்துல புத்தகம் கிடையாதுங்க. நாம் புரிந்து கொள்வதற்காக கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைபிள்ல இருக்கு. ஆனா புத்தகத்தின்னு சொல்லும்போது கடவுளுடைய அந்த விண்ணகத்துல உண்மையிலே அவளோட பேர் எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டு கடவுள் என்னை கொண்டு போனார், ஆவியானவர் என்னை கொண்டு போனார். ஏசாயா ஆகமம் 49வது அதிகாரம் 16வது வசனம். The book of Isaiah. ஏசாயா ஆகமம் 49வது அதிகாரம் 16வது வசனத்துல நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான், தெரியாத வசனம் கிடையாது. அங்க கடவுள் என்ன சொல்றாரு? உங்கள் பெயரை நான் என்னுடைய உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறேன் என்று அங்க சொல்லப்படுகிறது. கடவுள் நம்முடைய பேர் எங்க எழுதி வச்சிருக்காரா? உள்ளங்கையில் எழுதி வச்சிருக்கிறார். உள்ளங்கையில் என்று சொல்லும் பொழுது என்னது? எப்பவுமே அதை பார்த்து 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 இருப்பது, மறக்க முடியாது. உள்ளங்கையில், உள்ளங்கையில் என்று சொன்னால் உண்மையான அர்த்தம் அவருடைய உள்ளத்தில். கவனிங்க,
அவருடைய உள்ளத்தில் நம்முடைய பெயரை அவர் பதித்து வைத்திருக்கிறார். அது யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளவு அன்பு நம்ம மேல. சில பேரெல்லாம், சில நபரெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த நபர்களே அல்லது அவங்கள அன்பு செய்யும் அல்ல காதலிக்கிறவங்க, கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பேரெல்லாம் அவங்க வந்து பச்சை குத்திருப்பாங்க. அது வேற. ஆனா நம்முடைய கடவுளை செஞ்சிருக்காரு, நம்முடைய பேர்ல உள்ளத்துல பதிச்சு வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. எப்பவுமே அவருடைய உள்ளத்துல இருக்கு. அவருடைய அன்பை காட்டுகிறது. நம் மீது அவர் வைத்த அந்த ஆழமான அன்பை காட்டுகிறது. உலகம் தோன்றும் முன்பே உண்டாக்கும் முன்பே கடவுள் உங்களையும் என்னை தெரிந்தெடுத்தார். எப்படி? அன்பின் நிமித்தம். நம்ம இன்னும் பிறக்கல, உலகத்தை இன்னும் படைக்கல, இந்த பூமியை படைக்கல. அதுக்கு முன்னாடியே நம்ம சூஸ் பண்ணிட்ட, நம்ம தெரிந்தெடுத்துட்டாரு. அன்பு. நம்மை அவர் பார்த்தார். அன்பாதவர்களே, இந்த கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கு ஊடுருவுகிறதோ, இது எப்பொழுது நம் மனதில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோமோ அன்றைக்கு தாங்க நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்வை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா முடியாதுங்க. இப்ப இந்த அன்புன்னு சொல்லும்பொழுது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை, பல சோதனைகளை கொண்டு வருகிறான். ஓகே, உண்மை. எல்லாம் சாத்தான் சொல்ல, இருந்தாலும் சாத்தான் பல பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அவன் கொண்டு வரான்? நீங்க ஏதாவது அவனுக்கு எதிராக செஞ்சீங்களா? நான் ஏதாவது அவனுக்கு எதிராக செஞ்சேனா? இல்ல நீங்க ஏதாவது அவனுக்கு எதிராக பேசுனீங்களா? இல்ல நான் ஏதாவது அவனுக்கு எதிராக பேசணுமோ? இன்னும் நம்ம ஒண்ணுமே செய்யலையே. அவனுக்கு எதிராக நாம் ஒண்ணும் செயல்படவே இல்லையே. அப்புறம் ஏன் அவன் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வரான்? இங்க நன்றாக கவனிக்க வேண்டும். சாத்தான் குறிவைப்பது நம்மை அல்ல. சாத்தான் குறிவைப்பது கடவுளை, நம்மை அல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வரோம் அப்படி நம்மளதான் குறிவைக்க. இல்ல, லட்சியம் நாம கிடையாது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வந்தா நாம வந்து கடவுளை விட்டு போனோம்னா அது கடவுளால தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அது அவனுக்கு நல்லா தெரியும். எடுத்துக்காட்டுக்கு, குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே பெரிய பிரச்சனை வருது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, டிவோர்ஸ் போறாங்க, பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க, பெரிய பிரச்சனை. இது சாத்தானுக்கு தெரியும். அவன் கொண்டு வந்துட்டான், தூண்டி விடுறான். ஏதோ பொய்யெல்லாம் சொல்லி, பொய்யெல்லாம் அவன் சொல்றதெல்லாம் பொய். அந்த பொய்யெல்லாம் நம்பி இந்த கணவன் மனைவி குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனையால யார குறி வைக்கிறாவ? கடவுளை. என்னுடைய மக்கள் இப்படி அடிச்சுக்கிறாங்களே, அவன் குறி வைக்கிறது கடவுளை. அவங்க கடவுளுக்கு வலிக்கணும், கடவுளுடைய உள்ளத்துல துக்கத்தை உண்டாக்கணும். அன்பானவர்களே, ஏன் அவ்வளவா நம்ம அன்பு செய்யறாரு? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 3 வயசு 5 வயசு பையன் இருக்கான். அவர் பெரிய பணக்காரரு. ஒரு 5 வயசு சிறுவன், ஒரு மகன் அவருக்கு இருக்காரு. சரி, இந்த ஆளுக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ. ஒரு கற்பனையில நான் சொல்றேன். இந்த ஆளுக்கு யாரோ ஒருத்தர் எதிராளி இருக்காங்க. அந்த எதிராளிக்கு தெரியும் இந்த ஆளு வந்து இந்த தன்னுடைய மகனை, இந்த சிறுவனை அதிகமாக அன்பு செய்யறான்னு அவருக்கு தெரியும், எதிராளிக்கு. அப்ப எதிராளி என்ன செய்வான்? நேரடியா தாக்காம அந்த சிறுவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவான். அந்த சிறுவனுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனத்தை மறைமுக கொண்டு வந்தா இது அந்த சிறுவனுடைய அப்பானால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்ன காரணம்? அவ்வளவா இந்த தந்தையை தன்னுடைய மகனை அன்பு செய்கிறார். புரிகிறது என்று நினைக்கிறேன். அவ்வளவு அன்பு செய்கிறார். அன்பானவர்களே, அத சாத்தான் குறி வைப்பது நம்மை அல்ல, கடவுளை. சாத்தான் என்ன செய்யறான்? இந்த கடவுள்கிட்ட கேள்வி எல்லாம் கேளு. ஏன் உங்களுக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா? நீங்க ஏன் அப்படியே கடவுளையே பார்த்துட்டு இருக்காரு? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், ஏன் அவர் பேசாம இருக்காரு? கேள்டா கேள்டா கேள்டா. சாத்தான் தூண்டி விடுறான். எல்லாம் கேட்கிறாங்க. இந்த உடல், அவருடைய கடவுள் தம்முடைய அற்புதமான அந்த பாசமுள்ள கரங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த உடலை அசுத்தமாக்கணும். அதான் சாத்தான் பார்க்கிறான். ஏன்
அதாவது கடவுள் தம்முடைய அன்பினால் தம்முடைய கரங்களினால் உண்டாக்கப்பட்ட உடல். இந்த உடல் அசுத்தமானா அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய அன்பின் கரங்களால் உருவாக்கப்பட்டது. அது சாத்தானுக்கு தெரியும். அதனால தவறான உறவில் நம்ம சிக்க வைக்க பார்க்கிறான். இந்த கண்கள் கடவுள் தம்முடைய அன்புள்ள அந்த வல்லமை உள்ள கரங்களால் உருவாக்கப்பட்ட கண்கள். அந்த கண்களை அசுத்தமாக்க அவன் முயற்சி பண்றான் சாத்தான். அந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இன்டர்நெட்லயும் மொபைலையும் பார்த்து இந்த கண்களை நம்ம அசுத்தமாக்குறோம். இது கடவுளால் தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம அப்பானால தாங்கிக் கொள்ள முடியாது. அவனுக்கு தெரியும், நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் ஊரை சுத்துங்க. ஜெபிக்காம இறை வார்த்தை வாசிக்காம கண்ட காரியங்கள்லாம் நண்பர்கிட்ட அரட்டடிச்சு நேரத்தை வீணாக்குங்க. யாருக்கு துக்கம்? கடவுளுக்கு, நம்ம அப்பாக்கு, நம்ம தந்தைக்கு. ஏன்னா அவ்வளவா நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பு பாருங்க, அன்பு அவரால் தாங்கி கொள்ள முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது பாருங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். அவருடைய அன்பை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அது நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவ வேண்டும். அது நம்முடைய வாழ்வின் ஆணி வேறாக இன்றைக்கு அமைய வேண்டும். அதுக்குத்தான் தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய அன்பு அவர் காட்டுகிறார். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஃபாதர், சாத்தான் இவ்வளவு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரான்னா கடவுள் அவனை தடுக்கலாம்ல? தயவு செய்து கடவுளுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க. அவனை தடுக்கலாம்ல? ஏன் தடுக்காம இருக்காரு? அன்பார்ந்தவர்களே, கடந்த பருவம், அதாவது இதுவே தகுந்த காலம் பருவம் 4 சில காரியங்கள் நாம் தியானித்தோம். அலகையின், அதாவது சாத்தானின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க கடவுள் அருளும் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று நாம் தியானித்தோம். ஞாபகம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதாவது சாத்தான் எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தாலும், எவ்வளவு வலையில் சிக்க வைத்தாலும் அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். அதற்கு கடவுள் சில கருவுகளை, ஆவிக்குரிய ஆயுதங்களை நமக்கு தந்திருக்கிறாரு. அதை நீ போட்டு கொள்ளுப்போ அப்படின்னு சொல்றாரு கடவுள். அதை நீ அணிந்து கொள்ளுப்பா. அப்ப சாத்தான் எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்து நீ சிக்க மாட்ட, நீ அதை மாட்ட மாட்ட, அவனை எதிர்த்து நிற்க உன்னால முடியும். பருவம் 4 நம் ஆழமா தியானம், எத்தனை நாட்கள் தியானித்து தெரியுமா? எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 18 முடிய வசனங்கள் மையமாக வைத்து நாம் தியானித்தோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 18 முடிய வசனங்களை மையமாக வைத்து அந்த படைக்கலங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானித்தோம். உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் நம்ம தியானித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? அப்புறம் எப்படிங்க கடவுள்கிட்ட போய் கடவுள் ஏன் தடுக்க மாட்டார் சாத்தான்? ஏன் தடுக்கணும்? அவரு நம் பாதுகாத்து கொள்ள கடவுள் எவ்வளவு அருமையான ஆவிக்குரிய கருவிகளை ஆயுதம் நம்ம கொடுத்திருக்காரு. எங்க இருக்குன்னு தெரியலன்னா மாதா டிவியை கூப்பிட்டு கேளுங்க. அதை தொலைக்காட்சி அவங்களை கூப்பிட்டு கேளுங்க. தொலைபேசி வழியாகவோ, கடிதம் வழியாகவோ, அல்லது இமெயில் வழியாகவோ கேளுங்க. ஐயா, இந்த ஒவ்வொரு பருவமும் எங்களுக்கு தனித்தனியா எடுத்து எங்களுக்கு வேணும், அது எங்க கிடைக்கும் கேளுங்க. பருவம் 1, பருவம் 2, பருவம் 3, பருவம் 4 எங்க கிடைக்கும் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அதற்காக தான் அவங்க இருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்வை நாம் வளரதான் அவங்க இருக்காங்க. அப்ப அந்த பருவம் 4 இந்த கருவிகளை குறித்து நாம் தியானித்தோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு அவர் நம்முடைய பெயர்கள்லாம் உள்ளத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வசனமும் இறை வார்த்தையும் அந்த அன்பினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, அவருடைய உள்ளத்தை கொட்டுகிற வார்த்தைகள். ஏசாயாகமம் 46வது அதிகாரம், ஏசாயா 46வது அதிகாரம் 3-4 வசனங்கள், அருமையான வசனம். ஏசாயா 46ல 3-4 வசனங்கள். இவ்வாறு கடவுள் சொல்லுகிறார், உன்னை உதரத்திலிருந்தே தாங்குபவன் நான், உன்னை கருவிலிருந்தே சுமப்பவன் நான். அவ்வளோ
அந்த வசனத்தை பாருங்க, அவர் சொல்றத பாருங்க. உன்னை உதரத்திலிருந்தே தாங்குபவன் நான், உன்னை கருவிலிருந்தே சுமப்பவன் நான், உன்னுடைய முதுமையிலும் நான் அப்படியே இருப்பேன். உன்னுடைய முதுமையில் நான் அப்படியே இருப்பேன். உன்னுடைய நரை வயதிலும் நான் உன்னை தாங்குவேன். உன்னை உருவாக்கிய நான் உன்னை சுமப்பேன், உன்னை விடுவிப்பேன். ஐ வில் டெலிவர் யூ. பாத்தீங்களா, உதரத்திலிருந்தே உன்னை தாங்குபவன் நான்பா, கருவிலிருந்தே உன்னை சுமப்பவன் நான்பா. இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய வயதான காலத்திலும் கடைசி காலம் மட்டும், கடைசி நாள் மட்டும் நான் அப்படியே செய்வேன், அப்படியே இருப்பேன். அன்பாதவர்களே, அவருடைய அன்பு. பதறி போக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரட்டும், புயல் காற்று வீசட்டும், கடல் கொந்தளிப்பு வரட்டும், என்ன வேணா நடக்கட்டும், அவருடைய அன்பு நம்மை விட்டு போகாம நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு, நம்முடைய அப்பாவுடைய அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாகவும் அமைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவற்றை கேட்போம். தூய ஆவியானவரே, இன்று முதல், நாளைக்கு இல்ல, இன்று முதல் எங்களுக்கு எங்க அப்பாவோட அன்பு, அந்த நிபந்தனையற்ற அன்பு, அந்த எல்லை இல்லாத அந்த அன்பு, அந்த கடலை விட மேலான அந்த அன்பை எங்களுக்கு காட்டுங்க. எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவ நீங்க செய்யுங்க. எங்களால முடியாது. இதன் நிமித்தம் நாங்க எங்களுடைய இந்த போராட்டத்தில் நாங்க ஜெயிக்க வேண்டும். அழகிய ஜெயிக்க வேண்டும், தீமையை ஜெயிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஓட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டாவது காரியம், கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் நாம் அமைத்து கொண்டோம் என்றால், நாம் இந்த ஓட்டத்தை மன உறுதியோடு ஓட முடியும். ஜெபிப்போம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உள்ளத்திலும் ஜெபிப்போம். நாங்க விழுந்துடுறோம். இந்த அன்பை குறித்து பல பிரசங்கங்கள், பல மறைவுரை எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனா எல்லாம் எங்களுடைய தலையில தான் இருக்கு. அறிவுபூர்வமா தான் நாங்க தியானிக்கிறோம். அது உள்ளத்துல ஊடுருவல. இன்றைக்கு எப்படியாவது ஆவியானவரே, எப்படியாவது என்னுடைய உள்ளத்துல இது ஊடுருவ செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாம் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமா செய்வாரு. ஏன், என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.